கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவ ஜனமே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் இந்த காலை நேரத்தில் உங்கள் வீடுகளுக்கு வந்து உங்களை சந்தித்து உங்களோடு பேசுவதில், ஆண்டவருடைய வசனத்தை கூறுவதில் என் ஆண்டவருக்கு நான் மிகவும் சந்தோஷமா இருக்கிறேன். ஆண்டவர் இந்த நாளிலே உங்களுக்கென்று ஒரு வசனத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா! அது என்ன என்று பார்ப்போம் வாருங்கள். சகரியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 10வது அதிகாரம் 12வது வசனத்தின் முன்பகுதி. நான் அவர்களை கர்த்தருக்குள் பலப்படுத்துவேன். ஆண்டவர் சொல்றாரு, அவர் உங்களை கர்த்தருக்குள் தனக்குள்ளே பலப்படுத்த போகிறார். அதுக்கு நீங்க விட்டு கொடுக்கணும். ஹல்லேலூயா! என்ன விட்டு கொடுக்கணும்? உங்கள் நண்பர்களுக்குள், அதாவது நண்பர்கள் கூட்டத்துக்குள் இருப்பது உங்களுக்கு பலன் அல்ல. உங்கள் குடும்பத்துக்குள் இருப்பது உங்களுக்கு பலன் அல்ல. இல்லை என்றால் ஒரு பெரிய அதிகாரி கூட்டத்தோடு இருப்பதும் உங்களுக்கு பலன் அல்ல. ஆனால் கர்த்தருக்குள் இருப்பது உங்களுக்கு பலனாக இருக்கிறது. ஹல்லேலூயா! எஸ். யோவான் 15:4-5 சொல்லுகிறது, என்னில் நிலைத்திருங்கள் என்று ஆண்டவர் சொல்றாரு. நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானே கனி கொடுக்க மாட்டாது. அதுபோல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். எஸ், பாருங்க, ஆண்டவர் என்ன விரும்புகிறாரு? நீங்க அவரோடு ஐக்கியமா இருக்கிறோம். எப்படி ஒரு திராட்சை செடியும் கொடியும் எப்படி சேர்ந்திருக்கும், அது மாதிரி நீங்க அவரோடு சேர்ந்திருக்கணும்னு அவர் விரும்புறாரு. ஹல்லேலூயா! அப்பொழுதுதான் நீங்க அதிகமான கனிகளை உங்க வாழ்க்கையில கொடுக்க முடியும். யூ கேன் பி ஃப்ரூட்ஃபுல் only when you abide in him. நீங்க எப்பொழுது கனி கொடுப்பீங்க? அவருக்குள் நிலைத்திருக்கும் பொழுது நீங்க கனி கொடுப்பீங்க. கர்த்தருக்குள்ளா இருங்க. ஹல்லேலூயா! பாருங்க, 1 சாமுவேல் 17:39-40 சொல்லுகிறது, அவனுடைய பட்டயத்தை தாவீது தன் வஸ்திரங்கள் மேல் கட்டிக்கொண்டு அதிலே அவனுக்கு பழக்கம் இல்லாததினால் நடந்து பார்த்தான். அப்பொழுது தாவீது சவுலை நோக்கி, நான் இவைகளை போட்டுக்கொண்டு போகக்கூடாது, இந்த அப்பியாசம் எனக்கு இல்லை என்று சொல்லி அவைகளை களைத்து போட்டு தன் தடியை கையிலே பிடித்துக் கொண்டு ஆற்றில் இருக்கிற 5 கூழாங்கல்லுகளை தெரிந்தெடுத்து அவைகளை மேய்ப்பருக்குரிய தன்னுடைய அடைப்பை பையிலே போட்டு தன் கவனி தன் கையிலே பிடித்துக் கொண்டு அந்த பெலிஸ்தனிடையிலே போனான். இங்கு கோலியாத் நிற்கிறான். எல்லா இஸ்ரவேலர்களையும் பயமுறுத்திட்டு இருக்கிறான். தாவீது வாலிபன் போறாரு. அப்போ சவுல் சொல்றாரு, தம்பி, நீ என்னுடைய ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு நட என்று சொல்றாரு. தாவீது சொல்றாரு, அந்த அபியாசம் எனக்கு இல்லை, அந்த அவசியம் எனக்கு இல்லை. என்னோடு இருப்பது தேவன். ஹல்லேலூயா! நான் கர்த்தருக்குள் பலப்பட்டிருக்கிறவன். நான் எப்பொழுது சங்கீதங்களை பாடுகிற ஒரு மேய்ப்பனா இருக்கிறேன். ஹல்லேலூயா! நான் ஆண்டவருக்குள் பலப்பட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா! அப்போ அவர் சொல்றாரு, நான் ஆண்டவருடைய நாமத்துல போவேன். ஒரு மனுஷன் கர்த்தருக்குள் இருந்தால் எப்படி தெரிந்து கொள்ளலாம்? கொஞ்சம் எஃபர்ட், கொஞ்சம் ரிசோர்சஸ், அதோடு அவங்க பெரிய காரியங்களை செய்வாங்க. எல்லாம் காஸ்ட்லியா வைத்துக்கொண்டு சிலருக்கு ப்ராஃபிட் எடுக்க முடியாம இருக்கும். ஆனா சிலர் அப்படி அல்ல, கொஞ்சம் தான் அவங்களுடைய முதலீடு இருக்கும், அவங்களுடைய லாபம் அதிகமா இருக்கும். ஆண்டவர் அப்படிப்பட்ட ஜனங்களாய் உங்களை இந்த காலை நேரத்தில் மாற்ற போகிறார். ஹல்லேலூயா! With minimum effort and resources, you are people who will take a profit. அப்படிப்பட்ட ஜனங்களாய் ஆண்டவர் உங்களை மாற்ற போகிறார். கொஞ்சம் ரிசோர்சஸ், கொஞ்சம் முயற்சி, ஆண்டவர் அதை வாய்க்க பண்ணி உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். நடந்தது என்ன? கோலியாத் வீழ்ந்து போனான், தாவீது வெற்றி எடுத்தார். அவருடைய நேம் ஃபேமஸ் ஆயிருச்சு. ஹல்லேலூயா! எஸ். பாருங்க, அப்புறம் அன்னாள் என்கிற அந்த ஸ்திரீயை பார்க்கிறோம், அழுது கொண்டிருக்கிறாங்க. ஹல்லேலூயா! அந்த அவங்களுடைய கணவனுடைய இன்னொரு மனைவி அவங்கள ரொம்ப பேசுறாங்க, உனக்கு குழந்தையே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அவங்க என்ன செஞ்சாங்க? கர்த்தருக்குள் பலப்பட்டார்கள். தேவனுடைய ஆலயத்துக்கு போனாங்க, அங்க ஷீலோக்கு போய் ஜெபிச்சாங்க, கண்ணீர் விட்டு தன் இருதயத்தை ஊற்றினார்கள், கர்த்தருக்குள் பலப்பட்டார்கள். அவங்க பின்பதாக துக்க முகமாக இருக்கவில்லை என்று நாம் பார்க்கிறோம். தாவீது சிக்லாக்ல இருக்கும் பொழுது தன்னோடு இருந்த எல்லா ஜனங்களும் கல்லெறிய முயற்சி பண்றாங்க. ஏன்? அவங்களுடைய மனைவிகள், பிள்ளைகள் எல்லாரையும் தூக்கிட்டு போயிட்டாங்க. ஒரு கூட்டம் வந்து, எதிராளி கூட்டம் வந்து
அப்பொழுது தாவீது, பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, 1 சாமுவேல் 30:6 சொல்லுகிறது, தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். எஸ், எல்லாரும் உங்களை விட்டு போனாலும் ஒருவர் மாத்திரம் போக மாட்டார், கூட இருப்பார். யார் தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். நீங்களும் தேவனாகிய கர்த்தருக்குள் திடப்படுத்திக் கொள்ளுங்க, கர்த்தருக்குள் பலப்படுங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அவர்களை எனக்குள் பலப்படுத்துவேன் என்று காலை நேரத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார். நாம் ஜெபிப்போம், வாருங்கள். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு பலன் இல்லப்பா, எங்க குடும்பம் எங்களுக்கு பலன் இல்லை, எங்க குடும்பம் எங்களுக்கு ஆசீர்வாதம், ஆனா நீங்க தான் எங்களுக்கு பலன் அப்பா. எனக்கு அவனை தெரியும், இவங்களை தெரியும், அந்த அதிகாரியை தெரியும், இந்த அதிகாரி தெரியும் இல்லப்பா, நீங்க தான் எங்களுக்கு பலன், நீங்க தான் எங்களுக்கு பலன். ஆண்டவரே, நாங்கள் எங்கள் துக்கத்திலும் எங்களுடைய சந்தோஷத்திலும் உமக்குள் பலப்பட்டு உமக்குள் நாங்கள் கலிகூறுகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே ஆண்டவர் இந்த ஜனங்களை உமக்குள் பலப்படுத்த வேண்டுமாக நான் ஜெபிக்கிறேன். உமையே அவர்கள் பலனாக கொண்டு வாழ வேண்டும் என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, பெரிய காரியங்களை செய்யும், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கனப்படுத்தும். நாளை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கட்டும் சொல்லி அவர்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, நீர் அவர்களை ஆசீர்வதி. நன்றி அப்பா, நன்றி செலுத்தி இந்த ஜெபத்தை எங்கள் அன்பர் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் எடுக்கிறோம் எங்கள் வல்ல பிதாவே. ஆமென்.